வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜயும் காவேரியும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறமா விஜய் தாத்தாட்ட போயிட்டு உண்மையெல்லாம் சொல்கிறாரு. இந்தமாரி காவேரி கர்ப்பமாக இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா அப்படியா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும் காவேரியை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் விஜய் பேசிகிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி வெண்ணிலா அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே வெண்ணிலா கவனிச்சிட்ருக்கா. விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வெண்ணிலா விஜய்கிட்ட என்ன என்ன விஜய் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் கடுப்பாக பேசுகிறாரு. உனக்கு என்ன வந்தது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வெண்ணிலா என்ன விஜய் இவ்வளோ நேரம் தாத்தாட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, நான் என்ன விஜய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ தான் கவினில் எல்லாமே பண்ண, உன்னால தான் இப்போ நிறைய பிரச்சனை, நீ இப்படிலாம் செய்வேன் நான் நினைக்கவே இல்லை வெண்ணிலா, நீ எவ்வளோ இன்னசென்ட்டு நான் நினச்சேன், உனக்காக நான் எவ்வளோ பேசியிருப்பேன் தெரியுமா வீட்டில், ஆனால் நீ இப்படிலாம் செய்வேன் நான் நினைக்கவே இல்லை. இதில் என்ன விஜய் நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்கள். அந்த பொண்ணு கூட கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி அவள் போயிட்டா, இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்கள நான் நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லி செம கடுப்பாயிட்டார் விஜய். உடனே அவர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாரு. வெண்ணிலா லூஸ் மாதிரி பேசாதீங்க பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஜய் ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது என் குழந்தை வெண்ணிலா அப்படின்னு வெண்ணிலாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிறீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கான்ட்ராக்ட் கல்யாணன்றியே, அவள் வயிற்றில் தான் என் குழந்தை வளருது, இப்போ நீ சொல்லு, கான்ட்ராக்ட் கல்யாணம் போட்டவ குழந்தை இல்லாமல் எனக்கு பேத்து கொடுப்பான்னு நினைக்கிறேன்னு. நான் தான் சொல்கிறேன்ல வெண்ணிலா, அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் உன்னை மறந்துட்டேன், எனக்கு இல்லை, இப்போ காவேரி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா செம ஷாக்கு. வெண்ணிலாவோட மாமா பின்னாடி வராரு, அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.